ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் உண்மையாலுமே இதுக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். மக்களோட மக்களாக பார்க்கணும், அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நான் அதை ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. என்னாலே அதை உட்காந்து பார்க்க முடியலை. அவங்களோட சந்தோஷம், அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களோட எமோஷன் எல்லாமே ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சைலண்டாக இருந்தாங்க எல்லாரும். சைலண்டாக இருந்துட்டு வெளியில் வந்துட்டு அவ்வளோ பேரும் எனக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டு டைரக்டருக்கு நன்றி சொல்கிறாங்க. நான் தான் நன்றி சொல்லணும் முதல்ல அவருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. கர்ணனுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டருக்கு நான் தான் நன்றி சொல்லணும். கோடான கோடி நன்றி சொல்லணும் எங்கள் சாருக்கு. மக்கள் எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை பற்றி பயங்கரமாக பேசுனாங்க. என்னோட சீன் வரும்போதெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. இப்போ வெளியில் வந்துட்டு அவ்வளோ பேர் பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் எங்கள் சார் பண்ணணும். அவருக்கு உண்மையாலுமே நான் மனசார வாழ்த்துறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங்ஸ் ஆக்சுவலாக நான் படத்தோட கனெக்ட் இருந்தாலும் சாங்கை தனியாக கவனிக்கலாம். மியூசிக் ஹோல் த்ரூ அவுட் தி ஃபிலிம் மியூசிக் ரொம்ப அழகா இருந்தது, வைபா இருந்தது. சீனுக்கு நமக்கு எமோஷனல் உள்ள கடத்திருச்சு, அந்த சொல்ல வரதை கடத்திருச்சு. ஐயோ, பயங்கரமா இருந்தது கிளைமேக்ஸ்லாம், சொல்ல முடியாது. அம்மா அது அந்த இடத்துல அந்த அம்மா அவங்க வீட்டை பாக்குறதா, குழந்தைங்களை இழந்தது, குழந்தைங்களை பாக்குறதா, அவங்களோட ஆசை தேவை, இதுக்கு இடையில போராட்டம், குழந்தைங்க கன்வின்ஸ் பண்ணி அனுப்புறது எல்லாமே சூப்பர். எப்படி ரியாலிட்டிக்கா இருந்துங்க. நமக்கு என் பாட்டியை பார்த்த மாதிரி இருக்கு. எங்க அம்மா கூட சொல்ல முடியாது. எங்க அம்மாவோட அம்மா என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அது அப்படியே ஒரு அம்மாவா தெரியுறாங்க. சூப்பரா இருந்தது. மெசேஜ்ல என்ன, நம்ம இயல்பா கடந்து போய் மாரி செல்வராஜ் அப்படின்னாலே கேஷ் எடுக்கிறாங்க இப்படின்னா அப்படி இப்படின்ற மாதிரி இருக்க விஷயத்தை விட அவங்கன்னா அது பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது வந்து சொசைட்டில இருக்கு. அது அவங்க மாரி செல்வராஜ் வெளில வந்திருக்கிறதுனால நம்ம பாக்குறோம். ஆனா அத்தனை பேர் அந்த மாதிரி சமூகத்துல இன்னும் சஃபர் ஆகுறாங்க, எத்தனையோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம கண்ணுக்கு காட்டுறதா தான் இருக்கு. கண்ணு தெரியாம விஷயங்களை கண்ணுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறதா தான் இருக்கு. சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு. பசங்க ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருந்ததுங்க. டீச்சர் டெஃபினட்டா யாரா இருந்தாலும் கரெக்டா இருக்கும். எல்லாருமே நல்லா அடிச்சுக்காங்க. இதுல நடிப்புல எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா அந்த படத்தை அம்மா பையன் கேரக்டர் ரொம்ப இதா இருந்தது. ஏன்னா அவங்கள சுற்றி தான் படம் நடக்குது. அம்மா கிளைமேக்ஸ்ல ரொம்ப இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஸ்கூல் லைஃப்ல சைல்ட்ஹுட் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த கிராமத்துக்கு ஒரு சோகம் நடக்குது. அது நீங்க பார்த்தா தெரியும். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் இருக்குது, நல்லாவும் இருக்குது, பசுமையா இருக்குது. பட் ஆனா அந்த வாழ்க்கை வந்து அவங்க வாழ்க்கை சோகமா இருக்கு. அதுதான் படத்துல எந்த சீன்ல ரொம்ப படத்துல எமோஷனலான சீன் எல்லாமே இருக்கு. ஏன்னா நிறைய இருக்குது. எப்படின்னா தான் வந்து படிக்க போகணும்னு ஆசைப்படுறான். ஆனா வாரத்தில் 2 நாள் தான் லீவ் கிடைக்குது. அதுல எல்லாம் ஜாலியா இருக்கும்னு ஆசைப்படுற ஹீரோ அந்த பையன். பட் ஆனால் அந்த 2 நாளும் போய் காய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவன் மனசு வலிக்குது. அது உண்மையே நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு சம்திங் ஏதோ சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். மாரி செல்வராஜ் படம்னாலே ஒரு சமூகத்தை வச்சு ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி இதுல சமூகம் தான். இது சமூகத்துல இப்படி நடந்திருக்குல்ல, நடந்தது தானே எடுத்து சொல்றாரு. இது வந்து யாருமே தப்பா சொல்ல முடியாது. நடுத்தரவருக்கும் சரி, யாரும் ஒரு நடந்த சம்பவத்தை அப்படியே விசிறாம அப்படியே எடுத்து சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இருக்கு. ஏன்னா 95, 96 அந்த இயர்ல ஸ்கூலிங் லைஃப் படிச்சவங்களுக்கு அந்த டீச்சர்ஸ் எஃபெக்ட் இருக்கு. எனக்கும் அந்த டச்சப்பில் இருந்தது. அது ரொம்ப பிரச்சனைலாம் இல்லை, அப்படிதான் இருக்கும். எனக்கும் இருந்திருக்கு. ஜெர்சி டீச்சர் மீட் பண்ணோம். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ஒரு ஜெர்சி டீச்சர் எனக்கு ரொம்ப பழக்கம் நல்லா இருக்கும். அதை மீட் பண்ணணும்னு நம்மளுடைய ஆசையாக இருக்கும். அந்த டச்சப்பில் இருக்கு. அந்த மாதிரி ஃபேமிலியோட 100% நல்லா ஒரு உண்மை சம்பவம் தானே. தேங்க்யூ.